தம்பி, அண்ணன் அந்த புள்ள காலத்துல தாலிய கட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க நீங்க தாலிய கட்டிருவீங்களோ, உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுமோன்னு அது இதுன்னு நாங்களாம் ஒரு மாதிரி பயந்து போயிட்டோம் தம்பி. கடைசியில நீங்க மட்டும் வந்து வண்டியில இறங்குனத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் உசுரே வந்துச்சு. என்னத்த நீங்க அப்பா சொன்னாருன்றதுக்காக நான் எப்படித்தான் அந்த பிள்ளை காலத்துல போய் தாலியை கட்டுவேன்? என்ன எப்ப இப்படி நினைச்சிட்டீங்க? இல்ல தம்பி, ஒரு பயந்தேன். அழகு ம்? என் தங்கம், என் செல்லம். இந்த அம்மாவை பத்தி ஒருத்தன் தப்பா பேசிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக எம்புட்டு பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்க. நீ செஞ்சது சரியா தப்பானெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா எனக்கு பெருமையா இருக்கு அழகு. என் புள்ள எனக்காக போய் எதிர்த்து நின்னு இருக்கான். என்னை எதுக்காகவும் விட்டு கொடுக்காம என் மானத்தை காப்பாத்தி இருக்கிறான்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா. பெத்த மனசு அப்படியே குளிர்ந்து போச்சு. மா, என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? அவன் என்னமோ வீர தீர செயல் செஞ்சுட்டு வந்த மாதிரி இப்படி பாராட்டிட்டு இருக்க. அப்பாவே என்ன ஆக போதோ ஏதாக போதோ தெரியாம புலம்பிட்டு இருக்காரு தெரியுமா? வக்கீல் சார்லாம் வந்திருக்காரு, மாடியில தான் பேசிட்டு இருக்காங்க. ஏய், இப்ப என்ன ஆக போகுது? அவங்களாலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தைரியமா இருங்க. போடா. ஐயா, அதெல்லாம் விடியா, நீ சாப்பிடு. ம் 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 சி போ. என்ன வக்கீல் சார் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? நம்ம பக்கம் பெரிய தப்பு இருக்கு சார். என்ன சார் பண்றது? நீங்களே இத சொல்லுங்க. எந்த வகையில தம்பி பண்ண தப்ப சரின்னு சொல்லி நியாயப்படுத்த முடியும் சொல்லுங்க? நம்ம வீட்டு பிள்ளைக்கு இப்படி ஒரு தப்பு நடந்தா நாம சும்மா விடுவோமா? அதுவும் இது பொம்பளை பிள்ளை விஷயம் சார். இந்த காலத்துல எல்லாம் யாரும் இதை சாதாரணமா எடுத்துக்கிறது இல்ல சார். சோசியல் மீடியா அது இதுன்னு எதுலயாவது எவனாவது போட்டு விட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். தம்பிய பத்தி தப்பு தப்பா கூட எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஊர் வாயை நம்ம அடைக்க முடியுமா சார்? எனக்கு புரியுதுங்க சார். ஆனா இப்போ நாம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணுமே சார். நீங்க தான் ஒரு யோசனை சொல்லணுங்க சார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோர்ட் லீவு, எதுவும் செய்ய முடியாது சார். நான் எங்க சீனியர் லாயர்கிட்ட பேசிட்டு நாளைக்கு காலையில கோர்ட் திறந்ததும் வேலையா நான் போய் முன்ஜாமீன் வாங்கிடுறேன். சரி, ஆமா, அந்த தம்பி எங்க இருக்கா? அப்படி இங்க கீழே தாங்க சாப்பிட்டு இருக்காரு. சரி, அப்போ ஒண்ணு பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு தம்பி ஒரு 2 நாளைக்கு வீட்டுல இல்லாம தலைமறைவா எங்கேயாவது இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு தோணுது. ஆகட்டும், சரி. பெனி, அதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் சார். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்களும் சரி உங்க குடும்பமும் சரி இந்த விஷயத்துல பொறுமையா நடந்துகிட்டதுக்கு எம்பிட்டு நன்றி சொன்னாலும் தகுமாப்ல. ரொம்ப நன்றிங்க மாப்ள. இந்த வீட்டுல கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்க வேண்டியது. ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு யாரையும் எதிர்பார்க்கல மாப்ள. நடக்க கூடாதுன்னா நடந்து போச்சு. கூடிய சீக்கிரமே நின்னு போன இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சு போடுவோம். என்னமா நிலைமைய புரிஞ்சு இப்போதைக்கு நீங்க எல்லாரும் கோவப்படாம இருக்கணும்னு கேட்டுக்கிற மாப்ள. இந்த கல்யாணத்தை நிறுத்தி நம்மள தோக்கடிக்கணும்னு நினைச்சவன் முன்னாடி இன்னைக்கே கல்யாணத்தை நடத்தி நாங்க ஜெயிச்சிட்டோம்டான்னு காட்டினா தானங்க நல்லா இருக்கும். அதனாலதான் உடனே கல்யாணத்தை வைக்கலான்னு சொல்றேன். இங்க பாருங்க, புரியுது நீங்க எதுக்காக சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியுது. ஆனா நடந்த சம்பவத்தால எங்க புள்ள ரொம்ப பயந்து போயிருக்கு. அதுவும் இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணவன சும்மா விட்டுப்புட்டு
நம்ம கல்யாணம் அது இதுன்னு நடத்திட்டு இருந்தோம்னா அதுவும் ரொம்ப தப்பா இருக்கும்ல மாப்பிள. முதல்ல அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அத வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பத்தி பேசி சீரும் சிறப்புமா நடத்தி முடிச்சிடலாம். ஆமா மாப்பிள. பாண்டி, அவங்கதான் இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்லப்பா, நாமளும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம்யா. ம். அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கும் போது சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அண்ணே, நாம புறப்படலாம்ண்ணே. அடுத்து என்ன ஏதுன்னு பேசி அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடிவு பண்ணிக்கலாம். அப்ப நாங்க வரோம் மாமா. சரி. பூங்குடிய நல்லா பாத்துக்குங்க. வரோங்க. வாங்க ஐயா. வரோம். வாங்கம்மா. நாங்க வரோங்க. எல்லாருக்கும் வர. வரோங்கய்யா. வாங்கம்மா. வரங்க. போயிட்டு வாங்கம்மா. அப்பா, உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த அழகர் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்கப்பா. ஆத்தா, எதுக்குத்தா போலீஸ் அதுக்குதுன்னு போய்கிட்டு அவனை நாமளே பழி வாங்குவோம் தா. பா, எங்களுக்கு நீங்க வேணும்பா. தேவையில்லாம கோவப்பட்டு உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கப்பா. பொம்பளை புள்ள மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியணும்ல. இனி அவனை போலீஸ் பாத்துக்குவாங்க. நான் சொன்ன மாதிரி போய் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கப்பா. மச்சான், உள்ள சொல்லு சரிதான் மச்சான். நம்ம என்னத்துக்கு எல்லாத்தையும் பண்ணணும்? சட்டப்படி முறையா என்ன பண்ணணுமோ அதை பண்ணி போடுவேன். முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் வாங்க. அடியே, உன் நொன்ன மகன் செஞ்ச காரியத்துக்கு அவன் வாழ்க்கை முழுவதும் தண்டனை அனுபவிக்க போறான்டி. உன் நொன்னை எப்படி ஜெயில கிடந்தானோ அதே மாதிரி உன் நொன்ன மகனை நான் ஜெயில தள்ளாம விட மாட்டேன்டி. மச்சான் வாங்க போலாம். உண்டுல பார்த்து விடுவாயா? வாயா. விடக்கூடாது மச்சான் அவங்க. இங்க சத்தியமா சொல்லு, நான் எங்க அப்பா சொன்ன மாதிரி அவ கழுத்துல தாலியை கட்டி மாலையும் கழுத்துமா வீட்டுல வந்து நிக்க போறேன் தானே நீ நினைச்சிருப்ப? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏய், தெரியும்டி. சும்மாவே நீ என்ன நம்ப மாட்ட. இதுல எங்க அப்பா சொன்னதை மீறி நான் ஒரு விஷயத்த செய்வேன்னு நீ நம்பியிருக்க போறியாக்கும். அதெல்லாம் விடு மாமா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? என்னடி நடக்க போகுது? ஏன் தேவலாம் பயந்துட்டு இருக்கவ? என்ன மாமா நீ இவ்ளோ அசால்ட்டா பேசிட்டு இருக்க? மாமா தான் எந்த பிரச்சனையும் வேண்டாம், சென்னைக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வான்னு படிச்சு படிச்சு சொன்னாங்கல்ல. பேசாம நீ அங்க போயிருக்க வேண்டியதானே. ஏய், பயந்தாங்குழித்தனமா என்ன ஓடி போய் ஒளிய சொல்றியா? நான் பண்ண காரியத்தினால எங்க அம்மா எப்படி சந்தோஷப்பட்டாங்கன்னு பார்த்தேல நீ? உங்கன்னு முன்னாடி தானே பேசிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா சொன்ன மாதிரி நான் சென்னை ஓடி போய் ஒளிஞ்சிருந்தா இந்த பெருமை சந்தோஷத்தை நிம்மதியும் எங்க அம்மா கொடுத்துருக்க முடியுமா சொல்லு? நான் மட்டும் இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா காலகாலத்துக்கு எங்க அம்மா என்ன நினைப்பாங்க? என்னை பத்தி ஒருத்தன் அவ்வளவு தப்பா பேசியும் நீ எதுவுமே செய்யலடா மகனே நினைச்சாங்கன்னா அது மகனா எனக்கு எம்புட்டு பெரிய அசிங்கம். அவ்வளவு பெரிய அசிங்கத்தை என்ன சுமந்துட்டு இருக்க சொல்றியா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு புரியுது மாமா. அத்தை மேல இருக்கிற பாசத்துல நீ இத செஞ்சிட்ட. ஆனா அவங்க வீட்டு ஆளுங்க இத சும்மா விட மாட்டாங்களே. அடுத்து அவங்க என்ன செய்வாங்களோ ஏது செய்வாங்களோன்னு நினைச்சு எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. ஏ மாமா, ஏதாவது வெட்டு குத்துன்னு புறப்பட்டு வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறது? ஏய், என்னடி இப்படி பயந்துட்டு இருக்கவ? அவங்க வெட்டு குத்துன்னு நம்ம வீட்டுக்கு அருவாவோட இருந்தாங்கன்னா நம்ம கிட்ட அருவா இல்லையா? ஏன் நம்ம அருவா எடுத்து சண்டைக்கு போக மாட்டோமா? ஓ, இதெல்லாம் நமக்கு தேவையா?
இந்த பிரச்சனை தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஐயா அழகரு, என்ன மாமா? ஏதாவது நீங்க 2 பேரும் முக்கியமான விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணு மாமா, சொல்லுங்க. ஐயா அழகரு, வெரசா போய் 4 துணிமணிகளை எடுத்து வச்சுக்கிட்டு அப்பா உன்னை உடனே புறப்பட சொன்னாரியா. புறப்பட சொல்றாரா? எங்க மாமா? நம்ம கஜனா பாறையில நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஏலமலை எஸ்டேட் இருக்கு. அங்க போய் இருந்துகிட்டு ஒரு 2-3 நாள் சேர்ந்து நாங்க போன் பண்ணதுக்கு அப்புறம் நீ கிளம்பி வாயா. அது வரைக்கும் அப்பா உன்னை இங்க இருக்க வேண்டாம்னு சொன்னாரியா. மாமா என்ன மாமா, நான் எதுக்கு இங்க இருந்து போனோம்? ஐயோ, நிலைமை புரியாம பேசாத அழகரு. அவங்க போலீஸ் கிலீஸ்னு ஏதாவது போனாங்கன்னு வையி, அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும்யா. அதுக்காகத்தான் சொல்றோம். அப்பா சொல்றதை இதையாவது கேளியா. பெரிய மாமா தான் சொல்றேன்.